எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரசப்பொடி செய்கிறதுக்கு துவரம்பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதே புளியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதே ஊற வச்ச தண்ணியை வச்சு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது விருந்தினர் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ கடாயில் வந்து அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரசப்பொடி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகா வத்தல் 1 கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டை நசுக்கி அதில் போட்டுருங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து இப்போ அதில் போட்டுருங்க. பிச்சு எடுத்து போட்டுருங்க கழுவிட்டு. அதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நன்றி. பச்சை மொச்சப்பயிறு வந்து அவிச்சி ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மொச்சப்பயிறு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து 3 லிட்டர் குக்கரில் வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பச்சை மொச்சப்பயிறு எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்லேருந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் திறந்துட்டு ஒரு வடிகட்டுறதில் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.